ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து ரோகிணி வந்து இந்த மாதிரி வந்து பிஏ தினேஷ் பணம் கேட்டதுனால அவங்களோட பார்லரில் வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்லரோட ஓனர் வந்துட்டு இந்தமாரி உங்களுக்கு வேலையே இல்லையா மேடம், இந்தமாரி தேவையில்லாமல் வந்து உங்களோட பர்சனல் ஒர்க்கெல்லாம் இந்த வந்து பார்லரில் வச்சு பண்ணிகிட்டு இருக்காதிங்க, தயவு செஞ்சு அவர் வெளியில் போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தினேஷ் அங்கேருந்து வெளியில் துரத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரோகிணியை பிடிச்சி இந்தமாரி பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த பார்லரில் வேலை தான் செய்கிறீங்க, நீங்கள் இன்னும் பழைய மாரி வந்து ஓனர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓனர் இல்லைங்கிறத வந்து அவங்களுக்கு சொல்லி காட்டிட்டு, இதுக்கு மேலே இதேமாதிரி நடந்துச்சு அப்படின்னா வந்து உங்கள் மேலே கண்டிப்பாக நான் வந்து ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்லரோட ஓனர் வந்து வெளியில் கிளம்புறாங்க. இதை கேட்ட உடனே மறுபடியுமே வந்து இந்த மாதிரி ரோகிணி வந்து அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி வந்து பிஏ தினேஷ்னால எனக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, இந்த மாதிரி தேவையில்லாமல் மறுபடியுமே வந்து கடைக்கு வந்து பணம் கேட்டுட்டு இருந்தார், அந்த நேரம் ஓனர் பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து என்னை ரொம்ப சத்தம் போட்டுட்டாங்க, இதுக்கு மேலே இதேமாதிரி நடந்துச்சு அப்படின்னா என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க போல இருக்குது, அந்தளவுக்கு வந்து எனக்கு பயங்கர ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதே நேரம் பிஏ தினேஷ் மறுபடியுமே வந்து ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ண உடனே ரோகிணி அட்டன் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறாரு, ஏன் ரோகிணி, நான் இவ்வளோ நாளாக வந்து உன்னை இந்த பார்லருக்கு ஓனர்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், சொல்லப்போனால் இந்த பார்லர்லையும் வித்துட்டியா நீ, அப்போ விற்றுட்டு நல்ல பெரிய பணத்தை கையில் வச்சுக்கிட்டு தான் நீ வந்து இந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கியா, இப்போ நான் கேட்டதுக்கு பணமே இல்லைன்னு சொல்லி என்னை வந்து நீ வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்க, ஒழுங்காக இன்னும் 2 நாளில் 50,000 ரூபா பணத்தை ரெடி பண்ணி வைக்கிற, அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னோட வீட்டில் வந்து நீ பண்ணுற எல்லா தப்பையுமே வந்து நான் சொல்லி காட்டி உன்னை கண்டிப்பாக மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே தினேஷ் வந்து மிரட்டுறாரு. இதை பார்த்தோன்னா மறுபடியுமே வந்து ரோகிணி வந்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, நான் ஆல்ரெடி அந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் வந்து அதை கேட்காமே கட் பண்ணிடுறாரு. இன்னொரு பக்கம் மறுபடியுமே வந்து ரோகிணி இந்தமாரி கால் பண்ணி இந்தமாரி அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இந்தமாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. மறுபடியுமே இந்தமாதிரி தினேஷ் தேவையில்லாமல் இப்போ நம்ம டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கான், 50,000 ரூபா இன்னும் 2 நாளில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான், ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறாங்க. அவங்களும் என்னால் எதுவும் பண்ண முடியாதுப்பா, நீ ஏற்கனவே எக்கச்சக்க பணத்தை வாங்கி வச்சிருக்க, சிட்டிக்கிட்ட வர 2.5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்க, அதுக்கே நீ ஒழுங்காக வட்டி கட்ட மாட்டேன்ற, நீ எப்படி தான் வந்து இவனுக்கு ஒரு 50,000 ரூபா 2 நாளில் ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து அவங்களோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு, பேசாமல் நீ என்ன பண்ணுறேன்னா டேரெக்டாக வந்து சிட்டியோட ஆஃபீஸ் போ, இன்னொரு 50,000 ரூபா கடன் வாங்கிக்க, 3 லட்சமாக வாங்கிட்டு அதுக்கு சேர்த்து வட்டி கட்டுற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறாங்க. இந்த பக்கம் சரி நம்ம அடுத்த நாள் காலையில் போய் நம்ம வந்து சிட்டிக்கிட்ட 50,000 ரூபா கேட்டு வாங்கிட்டு அதை வந்து நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பிஏ தினேஷ்க்கு கொடுத்து நம்ம பிரச்சனையை கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவங்களுமே ஒரு முடிவு பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த மாதிரி வந்து சிட்டி பயங்கரமாக டென்ஷனில் இருக்காரு. இதை பார்த்த உடனே சத்யாவும், என்னாச்சு சிட்டி, நீ இவ்வளோ டென்ஷனாக இருக்க மாட்டே எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்தமாரி நம்மளோட பணத்தை அந்த 1 லட்ச ரூபாய் தேவையில்லாமல் இந்த முத்துக்கிட்ட கொடுத்துட்டோம், இப்போ இதனால் நமக்கு வந்து நிறைய வந்து அடிபடுது, இந்த பணத்தை என்ன பண்ணுறதுனே தெரில, 1 லட்ச ரூபாய் நம்ம எப்படியோ சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. உடனே சத்யா சொல்கிறாங்க, நீ கவலையே படாத சிட்டி, இன்னைக்குள்ளே நான் உனக்கு அந்த பணத்தை உன் கைக்கு நான் வர வைக்கிறேன், ஆனால் நான் சொல்கிறத மட்டும் நீ செய்ய அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி சிட்டிக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாரு. நீ டேரெக்டாக முத்துவோட வீட்டுக்கு போ, இந்தமாரி அந்த ரோகிணி வந்து ஏற்கனவே நமக்கு வந்து 2.5 லட்ச ரூபா பணம் தரணும், சரியாக வட்டியும் அவங்க கட்டுறது கிடையாது, இந்த மாதிரி 2.5 லட்ச ரூபா பணம் தரணும், வட்டி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவோட வீட்டில் போய் ரோகிணியை பற்றி நம்ம பேசுவோம், எனக்கு இன்றைக்குள்ளே அந்த பணம் வேணும், இன்னும் சொல்ல போனால் எனக்கு வந்து இன்றைக்கி அந்த பணத்தை கொடுங்க, வட்டியோட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பிரச்சனை பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போன 1 லட்ச ரூபாய் திருப்பி நமக்காகவே அவங்க கொடுத்துருவாங்க, அந்த 1 லட்ச ரூபா வாங்கிக்குவோம், அதுக்கப்புறம் ரோகிணியை வந்து இந்த மாதிரி நம்ம பழி வாங்கின மாதிரி இருக்கும், முத்துவோட குடும்பமும் வந்து சீக்கிரமாக வந்து சண்டை போட்டு அவங்களுமே செதறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி சத்யாவது ஒரு பயங்கரமான ஒரு பிளானை கொடுக்குறாரு. இதை கேட்ட சிட்டி, சரி ஓகே நம்ம இதை வேணால் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீ என் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ, இல்லை சிட்டி நான் வந்து அங்கே வந்து என்னோட அக்காவில் தான் என்ன ஒரு வழியாக ஆக்கிடுவாங்க, நீ மட்டும் போயிட்டு வா, நான் வந்து வெளியில் வெயிட் பண்ணுறேன், நான் வந்து இந்த பிரச்சனையில் நான் இல்லாத மாதிரியே நான் காட்டிக்கிறேன், பட் ஆனால் எல்லா ஐடியாவும் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சத்யா வந்து சிட்டியை வந்து பிளான் பண்ணி அவங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு இந்த மாதிரி சிட்டி வீட்டு வாசலில் போய் நின்றுட்டு இந்த மாதிரி வீட்டில் யாராக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ டேரெக்டாக வந்து முத்து வெளியில் வராரு. அவர் வந்துட்டு உடனே வந்து சிட்டியோட சட்டையை பிடிச்சிட்டு, நீ எதுக்கடா என் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாரு. நீ தேவையில்லாமல் என்கிட்ட சண்டைக்கு வராத, நான் ஒன்றும் உன் பிரச்சனைக்காக நான் வர கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் என்கிட்ட வந்து 2.5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க, சொல்லப்போனால் அதுக்கு வந்து வட்டியும் சரியாக கட்டுறதில்ல, அது ஒழுங்காக எனக்கு வந்து திருப்பி தரணுங்கிறதுக்காக தான் நான் கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தோடு அவரோட கையை பிடிச்சி தள்ளி விட்றாரு. உடனே வந்து முத்துமே, இந்த வீட்டில் யாரா அவனுக்கு வாங்கியிருக்கா அப்படின்னு சொன்னதுக்கு, முதல்ல வீட்டில் இருக்க எல்லாரையும் வர சொல்லு, நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யாருன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பயங்கர கோபத்தோடு பேசுகிறாரு. இதை பார்த்த முத்துமே, யாரா வாங்கியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வீட்டில் இருக்க எல்லாருமே இந்த சவுண்டை கேட்டு ஹாலுக்கு வராங்க. ஹாலுக்கு வந்தோடனே ரோகிணியும் வந்து சிட்டியை பார்த்துட்டு பயங்கரமாக நடுங்கி போய் நிற்கிறாங்க. என்னடா அது, இந்த மாதிரி சிட்டி வீட்டுக்கே வந்துட்டான், நான் ஏற்கனவே வந்துட்டு இன்னொரு 50,000 ரூபாய் இன்றைக்கி வாங்கலாம்னு நான் நினச்சிட்டு இருந்தேனே, அதுக்குள்ளே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நடுங்கி போய் நிற்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த மாதிரி யார் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்த மாதிரி ரோகிணி தான் என்கிட்ட 2.5 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து சரியாகவே 3 மாதம் வட்டி கட்டவே இல்லை, அதனால் ஒழுங்காக வந்து எனக்கு வட்டியும் என்னோட பணத்தையும் கொடுங்க, முதல்ல உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் வந்து வசூல் பண்ணுறதுக்கு இப்படிலாம் அலைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த மாதிரி சிட்டி வந்து கத்துறாரு. இதை கேட்டவொன்னே அண்ணாமலையும் வந்து, யாருப்பா உனக்கு பணம் தரணும், என் மருமக எதுக்காக உங்ககிட்ட வாங்க போகிறா, அவள் தான் பார்லர் வச்சிருக்காள், அவள் எதுக்கு இப்படி பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி எல்லா இதையும் இங்கே சொல்கிறாரு. உடனே வந்து அந்த சிட்டி சொல்கிறான், பார்லர் வச்சுருக்காங்களா, அந்த பார்லரை விற்று எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டாங்க, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட செலவுக்கு தேவைன்னா என்கிட்ட பணம் வாங்கி இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்க வந்து பார்லர் வச்சுருக்காங்களா, அதே பார்லரில் அவங்க வேலை செஞ்சுட்ருக்காங்க,
அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிட்டி வந்து இன்னொரு பெரிய குண்டை வீட்டில் போட்டு உடைக்கிறாரு. இது கேட்ட உடனே விஜயாவுமே டென்ஷன் ஆகிட்டு, எப்பா நீ வேற யாரோ நினச்சி பேசிகிட்டு இருக்க, என் மருமக 2 பேருமே பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்தால் பணக்கார பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்கு ஆதரவாகவே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போவுமே வந்து சிட்டி சொல்கிறாரு, இவங்களா பணக்கார பொண்ணுங்க, இவங்க என்கிட்ட கடன் வாங்கியிருக்காங்க கடங்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொம்ப கோபத்தோடு பேசுகிறப்போ, முத்து இதுக்கு என்னடா அவனுக்கு ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, இந்தமாதிரி ரோஹிணி பணம் வாங்கும்போது சைன் போட்ட பேப்பர்ஸு அது மட்டும் இல்லாமல் எல்லா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸுமே வந்து இவர் காட்டுறாரு. இதை பார்த்தோன்னா வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு ரோஹிணி தான் இந்தமாதிரி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் பார்லரை விற்ற விஷயமே எதுக்காகமா விற்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து விஜயா கேட்குறாங்க கோபத்தோட. இவங்க எதுவுமே பேசாமல் அமைதியாக அழுதுகிட்டே நிற்கிறாங்க. அதே நேரம் அண்ணாமலை சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு ஏற்கனவே தெரியுமா இந்த மாதிரி வந்து ரோஹிணி வந்து இந்த பார்லரை விற்ற விஷயம் எனக்கு தெரியும், அதே பார்லரில் அவங்க வேலை செய்கிற விஷயமே எனக்கு தெரியும், ஆனால் இப்படி வெளியில் கடன் வாங்குற அளவுக்கு நீ என்னம்மா பண்ண, அந்த காசெல்லாம் என்னம்மா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி வந்து ரொம்ப கோபத்தோட இவருமே கேட்க ஆரம்பிக்கிறார் அண்ணாமலையுமே. இதை பார்த்து முத்துவுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தமாரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பணக்கார வீட்டு பொண்ணே கிடையாது, பணக்கார வீட்டு பொண்ணுன்னு சொல்லி வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணி இன்றைக்கி வந்து கடைசியில் நடுத்தருவில் கொண்டு வந்து எல்லாரையும் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ஒரு பக்கம் கோபமாக கத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்ட மனோஜுமே வந்து, ஏன் ரோகிணி என்னை மட்டும் வேலைக்கு போன்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஆனால் நீ பொறுப்பாக வேலை பார்க்காம இருந்த பியூட்டி பார்லர் நீ விற்றுட்டு அதே பியூட்டி பார்லரில் வேலை செய்கிறது மட்டும் இல்லாமல் 2.5 லட்ச ரூபாய் கடன் வாங்கி வச்சிருக்க, அதுக்கெல்லாம் காரணம் என்ன, எதுக்காக இவ்வளோ கடன் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கோபத்தோட்டு ராகினியை திட்டுறாரு. உடனே ரோகிணியுமே வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப வந்து கண்கலங்கி நின்றுக்கிட்டே இருக்காங்க. அதே நேரம் இந்த மாதிரி விஜயா சொல்கிறாங்க, நீ இவங்க சொல்கிறதெல்லாம் பொய் நிரூபிக்கன்னா ஒரே வழி தான் இருக்குது, உங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணி முதல்ல இந்த கடனோட அமௌண்ட்டெல்லாம் இப்போவே அனுப்ப சொல்லு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு விஜயா சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவுமே வந்து, ஏங்க அவங்களே பணக்காரங்களே கிடையாதுமா, நீங்கள் தேவையில்லாமல் இந்த அவங்களுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்தமாரி பணத்தை அனுப்ப சொன்னால் எங்கே இருந்து புது அப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே ரொம்ப கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து ரொம்ப டென்ஷனோட பேசிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டவுடனே சிட்டி வந்து, உங்கள் பிரச்சனையை நீங்கள் உங்களோட வச்சுக்கோங்க, முதல்ல இந்த பொண்ணு என்கிட்ட வாங்கின பணத்தை ஒழுங்காக வந்து திருப்பி கொடுக்குற வழியை பாருங்கள், எனக்கு இப்போ இன்றைக்கி பணம் வேணும், இன்றைக்கி ஒரு அமௌண்ட் வரலன்னா நான் கண்டிப்பாக கிளம்ப மாட்டேன், மீதி பணத்தையாவது எனக்கு வந்து 2 நாள் கழிச்சு கொடுங்க, எனக்கு ஒரு பாதி அமௌண்ட்டாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிட்டியுமே டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலையுமே வேறு வழி இல்லாமல் முத்துக்கிட்ட சொல்லி உள்ளே இருக்க பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்கிறாரு. எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் அந்த 1 லட்ச ரூபா எடுத்து இந்த மாதிரி சிட்டி கையில் கொடுத்துட்டு, இப்போதைக்கு இந்த 1 லட்ச ரூபா மட்டும் வச்சுக்கப்பா, இன்னும் உனக்கு 2 நாளில் நானும் என் பையனும் சேர்ந்து உன் மொத்த கடனையும் உன்னோட ஆஃபீஸ்லேயே வந்து நாங்கள் கொடுத்து முடிச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து இந்த மாதிரி சிட்டிக்கிட்ட மன்னிப்பு கேட்குற நிலமை வந்துருச்சு. இதை பார்த்த முத்துக்குமே பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இந்த வீட்டில் என்ன தான் நடக்குதோ தெரியல, இந்த மாதிரி எல்லாரும் சம்பாதிக்கிற பணமும் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு கத்திக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துக்கிட்டு இருக்க விஜயாவுமே வந்து வாயை திறந்து பேசு, இந்த மாதிரி எதுக்காக பேசாமல் நின்றுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணியுமே பேசுகிறதுக்கு வார்த்தைகளே இல்லாமல் ரொம்ப தேம்பி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த முத்துவுமே வந்து, ரோகிணி ஒழுங்காக உண்மையை சொல்ல ஆரம்பிங்க, நீங்கள் தேவையில்லாமல் இந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணி கடன் வாங்கி இவ்வளோ பிரச்சனை இழுத்து வச்சுருக்கீங்க, எதுக்காக பணம் வாங்கினீங்க, பார்லர் விற்ற காசை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க. பட் ஆனாமே ரோகிணி வந்து எதுவுமே பேசாமல் அவங்க பாட்டில் நின்று அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்களால எந்த உண்மையுமே சொல்ல முடியல. இந்த குடும்பத்துக்காக தான் நான் இவ்வளோ கடனை வாங்கி உங்களுக்கு ஆடம்பரமாக செலவு பண்ணிவிட்டு நான் அப்படி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறத அவங்களால சொல்ல முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வாழ்க்கை என்னாக போகுது அப்படின்னு நினச்சி ரொம்ப கவலையோட இந்தமாரி வந்து மனோஜையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே இந்த மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாரு, சரி விடுமா, இப்போதைக்கு நம்ம அதை பற்றி பேச வேண்டாம், கொஞ்சம் நார்மலாகட்டு, இப்போ இந்த பிரச்சனை இழுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ உன்னோட ரூமுக்கு போமா, நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரோகிணியை சமாதானப்படுத்தி அவங்களோட ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த பக்கம் ரோகிணியோட உண்மை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சதுனால அடுத்து அவங்க நிலைமை என்னாக போகுது அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. See you guys, இன்னொரு வேறலான வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.